நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நம்ம சிந்திக்கக்கூடிய திருவாசகத்திலே ஆசை 10 என்கின்ற 25வது திருப்பதிகத்தினை நாம் எல்லாம் சிந்திக்க இந்த திருவருள் கூட்டியிருக்கின்றது. திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்தும இலக்கணம், அருட்சீர் ஆசிரிய விருத்தம். திருச்சிற்றம்பலம். இதெல்லாம் எடுத்துங்க. திருவாசகத்திலே 25வது பாடல் ஆசை 10. அதில் மாணிக்க வாசக பெருமான் எதற்கெல்லாம் நாம் ஆசைப்பட வேண்டும், ஆசைப்படுவதற்கு ஆசைப்படுதல் வேண்டும். இப்போ நம்ம வந்து எதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் பாருங்க. நம்ம பாருங்க, இறைவன் கிட்ட பண்ண ஐயா எனக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குது. நல்ல ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது, நல்ல ஒரு செல்வத்தை சேர்க்கணும்னு ஆசை இருக்குது. எனக்கு பாருங்கள், இப்போ இந்த ஃபோனு போனால் இன்னும் நல்லா ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? ஒரு பொருளை வாங்க ஆசைக்கு ஒரு முடிவு இருக்குதா? ஆசைக்கு ஒரு எல்லை இல்லை. இப்போ ஒரு ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும் ஆசை இருக்குது, சைக்கிள் வாங்கினதுக்கு ஒரு பைக் வாங்கணும் ஆசை இருக்குது, பைக் வாங்கினவங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் ஆசை இருக்குது. இந்த ஆசைக்கு இப்போ காரு நல்ல கார்லாம் வாங்கிட்டவங்க என்னது, அதோட புது மாடல் வந்து அதை வாங்கணும்னு தோணுது. அப்போ ஒரு ஆசைக்கு என்ன இல்லை, ஒரு முடிவு இல்லை. அப்படி நம்ம ஜீவான்மாக்கள் நம்ம என்னது ஆசையே நம்ம என்னது நம்மளுடைய உயிர் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா பற்று இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நம்ம ஜீவான்மாக்களாகிய நாம் எதனாவது ஒன்றை சார்ந்ததன் வண்ணமாகத்தான் நம்ம உயிர் இருக்கும். எதனா ஒன்று பற்றிக்கிட்டே இருக்கும். வகுப்புக்கு வந்தால் வகுப்பு மேலே கவனம் இருக்கும். அப்போ சீரியல் பார்த்தா சீரியலாகவே நம்ம மாறிடும், அந்த கதாபாத்திரத்துக்குள்ளவே போயிடும். அதோட உண்மைத்தன்மையாகவே மாறிடும். அப்புறம் சாப்பாடு விஷயத்துக்கு வந்து சாப்பாடு தன்மை அனுபவிக்கிறோமா இல்லையா? உயிர் ஒவ்வொன்றையும் பாருங்கள் பற்றி கொண்டே இருக்கும். அதே போல் மனமாகி இது பல விமர்சனங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ ஆசை எப்படி என்னது, இது ஒரு வரையறை இல்லாமல் ஆசை வரும். இப்படி தான் ஆசை வரும்னு சொல்ல முடியாது. அப்போது மாணிக்க வாசகர் ஆசைப்படாதன்னா சொல்கிறேன், ஆசைப்படுங்க. எதன் மீது ஆசைப்பட வேண்டும்? நிலையான ஒன்றின் மீது ஆசைப்பட வேண்டும். இப்போ நம்ம காரு வாங்கணும்னு சொல்கிறோம், அந்த காரு வாங்குகிறோம், எத்தனை நாள் நம்ம ஓட்டுவோம்? ரிப்பேர் ஆகாமல் ஆகாதா? ரிப்பேர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுல்ல. சரி, ஒரு பைக்கு வாங்குகிறோம், யாருன்னா திருடியும் போயிடுவாங்களே, எவ்வளோ இருக்குது. இல்லை நம்ம அந்த பைக்கு ரிப்பேர் ஆகலாம், எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அப்போது ஆசைப்படுவதற்கு நாம் ஆசைப்படுதல் வேண்டும். எந்த ஆசை? நிலையான ஒன்றின் மீது நாம் ஆசைப்படுதல் வேண்டும். அப்போ நிலையான ஒன்று எதுன்னு சொன்னால் இறைவனுடைய திருவடி. அப்பேற்பட்ட அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே, இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் இந்த ஆசை 10 10 பதிகங்களை செய்கின்றார். எம்பெருமானை அடைவதற்கான ஆசையை தவிர வேறு ஒரு ஆசை நமக்கு இல்லை. நம்மளுக்கு எந்த ஆசை இருக்கணும்? இறைவா, இந்த பிறவாமை என்கின்ற ஆசை இருக்கணும். இறைவனோட திருவடியை நாம் சென்று அடைவதற்கு ஆசை இருக்க வேண்டும். அப்படி இறைவனோடையே நம்ம கூடியிருப்பதற்கு ஆசை இருக்க வேண்டும். சிவபூஜை செய்வதற்கு ஆசை இருக்க வேண்டும். அடியாரோடல்லால் நரகம் புயினும் இல்லேன் திருவருளால் இருக்க பெரிய நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள அடியாரோடல்லால் அடியாரோட கூட்டத்தில் இருக்க ஆசைப்பட வேண்டும். உடையால் உந்தன் நடுவிருக்க உடையால் நடுவில் நீ இருத்தி அடியேன் உன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். சுவாமி கிட்ட எதை கேட்குறாரு பாருங்க, உன் நின் அடியாரோடு அல்லால் நரகம் புயினும் இல்லேன் திருவருளால் இருக்க பெருநிறைவா. நம்முடைய அருட்குருநாதர் எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. அப்படி அடியாரோட கூட்டத்தில் இந்த சைவ சித்தாந்தத்திலே அற்புதமாக பல சிந்தனைகள் எல்லாம் பொதிந்திருக்கு. நம்ம ஆள் பாருங்கள், எது மேலேயோ ஆசைப்படுறோம். பெண் ஆசை, பொன்னாசை, மண் ஆசைன்னு ஒரே ஒரு பாருங்கம்மா, நான் இந்த நியூஸ்லாம் பார்க்குறேன். சொந்த அண்ணன் தம்பிங்களாக இருக்கிறாங்க, ஒரு கால் எப்படி சொல்கிறது, ஒரு 3 அடி 4 அடி அண்ணன் தள்ளி கடைக்கால் போட்டு அடிச்சிக்கின்னு சாவுறானுங்க. இந்த இது கட்டணம் கட்டிட்டு போட்டோமே அந்த எண்ணம் வருதா பாருங்க. நம்ம அண்ணன் தானே அடிக்க பாருங்கள். ஒருத்தர் இப்போ ஒரு சுடுகாட்டில் போய் புதைக்கணுன்னா கூட 6 அடி தேவைதா இல்லையா? 6 அடி தானே தேவைப்படுது. ஆனால் ஒரு 3 அடி தள்ளி கடைக்கால் போட்டோம்னா அடிச்சிக்கின்னு பரல்றன்னு இந்த வலை ஒளியிலே அந்த செய்தியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படி எப்படி இருக்குது?
எப்படியெல்லாம் ஆசைப்படுறோம் பாருங்க, மூடத்தனமான ஆசைகள் எல்லாம் நாம் கொண்டு இருக்கிறோம். அப்போ எது தேவையில்லாத விஷயங்களிலே நாம் பற்று வைக்கக்கூடாது. பற்றற்றானை பற்றினில். அப்பேற்பட்ட இறைவன் தாளை அன்றி வேறு ஒன்றின் மீதும் நாம் மனம் பற்று கொள்ளக்கூடாது. இதன் மீது பற்று வைக்கணும், சதா சிவ சிந்தனையிலே இருக்கணும். அவனுடைய திருவடியன்றி வேறொரு அப்பேற்பட்ட அதான் சொல்வார், அப்பேற்பட்ட பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியையோ. அதான் முதல் வரியிலேயே சொல்கிறாரு பாருங்க, கருடர் கொடியோன் காண மாட்டார் களச்சேர் வடி எண்ணும். சுவாமி எனக்கு பொருளை கொடுத்தான். எந்த பொருளை கொடுத்தான்? அவன் திருவடி என்னும் பொருளை கூட, களச்சேர் வடி என்னும் பொருளை தந்து இங்க என்னை ஆண்ட பொல்லாமணியையோ. இருளை துறந்துட்டீங்க வா என்று அங்கே கூவும். சொல்றாரா, அப்ப இருளை துறந்துட்டீங்க வா என்று அங்கே கூவும் அந்த அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா. எது மீது ஆசைப்படணும்? உன் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன். அப்பா காண ஆசைப்பட்டேன். ஆவா என்ன ஆசைப்பட்டேன். நீ என்னை கூப்பிட மாட்டியான்னு ஆசைப்படுறோம்ப்பா. உன் அருளை பெறுவதற்கு நான் ஆசைப்பட்டேன். நம்ம அருட்குருநாதர் எதற்கெல்லாம் ஆசைப்படுகிறார்? அவருடைய மாணவர்களாகிய நாம் எதற்கு ஆசைப்பட வேண்டும்? நாம் குருநாதர் எதற்கு ஆசைப்படுகிறாரோ, ஒரு நல்ல மாணவன் என்று சொன்னால் அதற்கு தான் அந்த மாணவனும் ஆசைப்பட வேண்டும். ஏதோ நம்ம மாணிக்க வாசகர் நம்ம குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம், அவரை குருவாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட அவர் நம்மளை மாணவராக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம குருநாதர் காட்டிய வழியிலே நாம் நடத்தல் வேண்டும். நம்ம திருக்குறளை படிக்கிறோம், கற்றதனால் ஆய பயனென்கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். ஒரு நூலை படிக்கிறோன்னா என்னது? கற்க கசடரே கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. சும்மா ஒரு நூலை படிக்கணும், ஏதோ போகிற வரணும். சில பேர் புக்கை எடுத்து வச்சு இந்த சாமிக்கிட்டேயே காதுலேயே படிப்பாங்க. நேராக சுவாமிகிட்ட காதில் புக்கை வச்சுன்னு என்ன பாட்டெலாம் படிக்கிறோம்? எவ்வளோ பாட்டு படிக்கிறோமா இல்லையா? உண்ணாமுலை உமையாலோடு முடனா ஐய ஒருவன் பெருமான் பார்ப்பார். என்னடா இதையே வேறு ஸ்லாங்கு போ, எவ்வளோ இது ஏன் அடியும் சொல்ல வந்தனா, பாடுவது சிறந்தது. ஏன் வெறும் பாடிக்கொண்டே அங்கே என்ன சொல்கிறார்? அங்கே என்ன சொல்கிறார்? அதை உணர்ந்து பாரு. அப்பப்பட்ட அது ஏன்னா அந்த நூலை உணர்ந்தான் சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார். அப்போ ஆசைப்பட வேண்டும். எதற்கு ஆசைப்பட வேண்டுமோ அதற்கு ஆசைப்பட வேண்டும். அதை தேவையில்லாத சில விஷயத்திற்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் நமக்கு அதனால் வருவது என்ன? துன்பம். ஏன் நாம் குருநாதர் எதற்கு ஆசைப்படுகிறார்? நிலையான ஒரு இன்பத்தின் மீது ஆசைப்படுகிறார். அந்த ஆசையின் மீதாக அவருக்கு துன்பம் வருவதில்லை. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏன்? நம்ம ஒரு ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த ஆசையினால் நம்ம என்றும் இன்பம்தான் வர வேண்டும். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, நான் ஒரு வண்டி வாங்குறேன், அது எனக்கு ஆசை. அந்த வண்டியிலே எனக்கு தொடர்ந்து இன்பமே வர வேண்டும். ஆனால் அது வருவது சாத்தியக்கூறி இல்லை. ஒரு நாள் போகிறோம், சுகமாக போயிட்டு வரோம். ஒரு நாள் போகிறோம், எவனோ ஒருத்தர் மேலே விட்டு கீழே விழுந்து வரமா இல்லையா? சரி, ஒரு கார் வாங்குகிறோம், அதில் நிலையான இன்பம் இருக்குதா? இல்லை. சரி, ஒரு ஃபோன் வாங்குகிறோம், அதில் ஒரு மன உளைச்சல் வருதா இல்லையா? சரி, உண்பது தான் இன்பம்னு பார்த்தா எவ்வளோ நேரம் உண்பது? அதில் ஒரு நம்மளுக்கு பிரச்சனை வருதா இல்லையா? பிபி பிரச்சனை, சுகர் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வருதா இல்லையா? அப்போது ஒரு இன்பம் துன்பம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்ம இங்கே இந்த உலகியல் இன்பங்கள் அனைத்தும் நம்ம வைக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் துன்பத்தையும் இன்பத்தையும் மாறி மாறி நல்குவன. இதை சிந்திக்கணும். துன்பத்தை மட்டும் தராது, இன்பமும் துன்பமும் சேர்த்து தரும். ஆனால் நாம் அருட்குருநாதர் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் என்றும் இன்பமே. எது அற்புதமாக சொல்கிறாரா இல்லையா? ஆறாத அமுது எது? இறைவன திருவடி. அமிர்தமாகினால் கூட அதை திகட்டி விடும். ஆனால் ஆறாத அமுது எது? சிவாய நமச்சிவாயம் என்கின்ற அவன் நாம். எண்ணிலேன் திருநாமம் 5 எழுத்தும் என் ஏழமை அதனாலே. நம்ம ஒரு ஏழமை என்று சொன்னால் நம்ம வாயில் நமச்சிவாயம் வராது. அப்பேற்பட்ட நம்ம எல்லாம் ஆசைப்படணும். நம்ம குருநாதர் எதற்கு ஆசைப்பட்டாரோ அதற்கு எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. பதிகம் 2வது பதிகத்திலே மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை எண்பு தோல் போர்த்த. எப்படி எலும்புகள் மீது தோலை போர்த்து குப்பாயம் என்று சொன்னால் இந்த உடல். அப்பேற்பட்ட இந்த குப்பாயம் புக்கு இருக்கையில்லேன்.
அப்பா இந்த உலக வாழ்க்கையிலாக இந்த புக்காயம் இருக்கையில்லேன் இவ்வாழ்க்கை. பாருங்க, அவங்கெல்லாம் எதுங்க வேண்டினாங்க? அதாவது வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வானை மதித்து மேல் தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே. எனக்கு எது வருத்தம்? இறைவா உன்னுடைய அருள் பெற வேண்டும் என்கிற வருத்தத்தை ஒழிய அப்பேற்பட்ட அற்புதமான பாடல்களெல்லாம் நமது குருநாதர்கள் தருகிறார்கள். வான் கெட்டு மாறுதமாய்ந்து அழல் நீரும் மண்கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையனுக்கு என் ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொண்டான். அப்பேற்பட்ட நம்ம உணர்வுகள் எல்லாம் கெட செய்வது எது? அதை அனுபவிச்சு பாருங்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம 3 பேரும் உட்காந்து எல்லாம் இன்னும் எத்தனை பேர் வருவாங்க தெரியாது, இல்லை இங்கேருந்து எத்தனை பேர் போவாங்க தெரியாது. அப்போ இது என்ன நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும்? இறைவனுடைய அருள் யார் யாருக்கு கிட்டுக்கிறதோ அவர்கள் தான் உட்கார முடியும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எது இறைவன் எனக்குள்ளே இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வரேன். நான் நினைக்கிற கருத்துக்கள் என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் நினைப்பதை மறந்து கூட போகலாம். இறைவன் எதை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கருதுகின்றானோ அந்த விஷயம்தான் வெளியே வரும். இதெல்லாம் வேண்டானா அது நான் நினைச்சால் கூட வராது. அப்படிப்பட்ட எல்லாம் இது இப்போ இறைவனுடைய செயல்தான் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ பாருங்கள், அவனுடைய அன்பு கருணை, அவனுடைய அன்பு நினச்சி பாருங்கள், சற்று நினச்சி பாருங்கள். இந்த உடம்பு நம்ம கண் எதிர்க்கு யாக்கை நிலையாமை என்கின்ற அதிகாரத்தையே வைக்கிறார் நமது திருவள்ளுவ நாயனார். அப்படி வள்ளுவ பெருமான் அற்புதமாக செய்கின்றார். நிலையாமை யாக்கை என்று சொன்னால் இந்த உடம்பு. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார், ஆக்கை என்று சொன்னால் இந்த யாக்கை ஆக்கை. அப்படிப்பட்ட ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரேன் அவகாசத்தை நம்ம சும்மா ஏதோ உடம்ப பாருங்கள். சில பேர் அதாவது சாப்பிட்றது, அதாவது வாழ்வதற்காக சாப்பிட்லாம், ஏதோ நம்ம வாழணும் அப்படி உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்றதுக்குனே நம்ம கூடாது, வாழக்கூடாது. சில பேர் இந்த சாப்பாட்டுக்குனே வாழறானு, அங்கே போனால் அது கிடையாது. அப்புறம் நாவின் சுவை அறிந்து இருக்கிறோம். நம்ம எப்போ பார்த்தாலும் நாக்கு சுவைக்கு உண்பதற்கே அது இதெல்லாம் இது அவங்களே வாழ்வதற்கே வீண். அதெல்லாம் அற்புதமாக நம்ம புறநானூறு செய்யுள்லாம் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறது. அப்போ எது சும்மா அந்த நாவினுடைய சுவைக்காகவே என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. இது நம்ம இப்பேற்பட்ட அற்புதமான இந்த இன்பங்களை எல்லாம் நாம் பருக வேண்டும். இப்போ தெய்வத்தை அதான் சொல்லுவார், செவிக்கு உணவில்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கும் ஈயப்படும். அப்பேற்பட்ட செவிக்கு உணவில்லாத எது எது செவிக்குன்னு சொல்கிறான்னு சொன்னால், எப்படி நம்ம வாயிலே உண்ணக்கூடிய இன்பத்தை வயிற்று பசியை விட செவி பசி நம்மளுக்கு இருக்க வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கணும், சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். ஏன்? நிறைய அந்த விடயங்களை நாம் எல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பொழுது நாம் எதற்கு ஆசைப்பட வேண்டுமோ அதற்கு ஆசைப்படணும். இப்போ எதுக்கோ எல்லாரும் பாருங்க, எல்லாமே 2 வச்சுருக்கிறான் இந்த காலகட்டத்தில். ஃபோனு ஒன்று வாங்கினா பத்தலைன்னு 2 ஃபோன் வச்சுக்கிறான். அதேமாதிரி ஒரு காரு ஒன்று வாங்கினா பத்தலைன்னு 2 காரு வச்சுக்கிறான். 1க்கு 2 வீடு கட்டுக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி கல்யாணமும் இப்போ 2 பண்ணிக்கிறான். எல்லாமே 2 போய் கொண்டு இருக்குது. அதே இறை பக்தியில் நம்ம சென்று வழிபாடு செய்கிறாங்களா? அது வேஸ்ட்டு நீர்றானுங்க. அப்பேற்பட்ட இறைவனை நாம் எல்லாம் உள்ளன்போடு வழிபாடு செய்வோம். இறைவனை வழிபாடு செய்வதன் தான் நம்மளுடைய பிறவி ஒய்யும். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? நோக்கம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. ஒரு உடல் பயிற்சி செய்கிறான்னா எதுக்கு? உடல் ஆரோக்கியம். ஒரு நல்ல உணவு சாப்பிட்றான்னு எதுக்கு? உடல் ஆரோக்கியம். அதே மாதிரி நல்ல சிந்தனைகளை படிக்கிறான்னு எதுக்கு? நல்ல ஞான தொட்டனைத்து ஊற மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. நல்ல நூல்களை படித்தா நல்ல சிந்தனை வரும். அப்போ அது போல் நம்ம இந்த திருவாசக நூல்களை எது செய்யுது? ஏன்னா அது உலகியல் நூல்கள் அனைத்தும் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் தரும். ஆனால் இப்பேற்பட்ட மெய்ஞான நூல்கள் மட்டுமே
நமக்கு எதை கொடுக்கும் என்று சொன்னால் வீடு பேராகிய இறைவனுடைய திருவடியை நம்ம மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொல்கிறார் அற்புதமாக திருவள்ளுவர். அப்பேற்பட்ட மலர்மிசையாகிய அந்த பூவிலே வீட்டிற்குரிய இறைவனுடைய திருவடி யாரெல்லாம் சென்று வழிபாடு செய்கிறார்களோ அப்போ மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு இளமிசை நீடு வாழ்வார் என்று சொன்னார். இந்த உலகவாகிய வாழ்க்கையிலே நிலைத்து வாழ்வார். அவர்கிட்ட நல்ல ஒரு நிலைத்து வாழ்வார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வாழ்க்கை ஒரு நல்ல பயனுள்ள வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள். சில பேர்லாம் பாருங்க எதுக்கு வாழறதுனே தெரியாம வாழ்வானுங்க. காலை எழுந்து பாம்பான்னு போவான், குளிப்பான், வருவான், சாப்பிடுவான், பண்ணுவான், ரொட்டேஷனாக இருக்கும். அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் கவலை இருக்காது. யாரு செத்தா என்ன, யாரு வாழணும் அப்படி இருக்கக்கூடாது. தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது என்று நம்ம சான்றோர்கள் வரையறை செய்துள்ளன. சில பேர்லாம் மணிக்கணக்காக பேசுவான், என்ன பேசுகிறானே தெரியாது. நீங்கள் எங்கே போனீங்க? தெய்வன சேவை சொற்பொழிவு போயிட்டு வாங்க. என்ன நடத்துகிறாங்க? என்னமோ தெரியல, ஏதோ ஒரு பாட்டுன்னு பேசினுக்கிறார். இருக்கக்கூடாது. எதுக்கு வந்தோம்? திருநாவுக்கரசர் குரு பூஜை தெரியணும். நம்ம எதை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு. நம்ம இன்றைக்கி வர திருவாசக வகுப்பு. நம்ம என்ன சிந்திக்கக்கூடிய பாட்டு என்ன? ஆசை பத்து. அந்த மாதிரி அந்த தலைப்பு தெரியணும் நம்மளுக்கு. அது ஏன்னா அப்போ அந்த தலைப்பு தெரிந்தால்தானே அந்த நம்ம என்ன பேசணும்னு தெரியும். அதே போல் குறிக்கோள்னு ஒன்று வச்சாதான் வாழ்க்கை எதுக்கு வாழறோம்னு நம்மளுக்கு தெரியும். ஏதோ சும்மா வாழக்கூடாது. எதுக்கு இருக்கிறோம்? ஆஹா நல்லா சம்பாதிக்கணும், ஒரு சிவத்தொண்டு செய்யணும், ஒரு குரு பூஜை செய்யணும் அப்படின்ற ஆசை வர வேண்டாமா? அப்படின்ற ஆசை வர வேண்டும். ஆசை வர வேண்டும் என்று சொல்லி ஆசை பற்றி நாம் பாடுவோமாக. நமக்கு தொடர்ந்து இப்பேற்பட்ட அற்புதமாக நம்ம குருநாதர் ஆசை பத்து என்கின்ற பதிகத்தை வைத்திருக்கிறார். 4 வரிகளாக பாடி நாம் எல்லாம் அல்ல இறைவனிடம் நம்முடைய ஆசையை தெரியப்படுத்துவோம். திருச்சிற்றம்பலம். கருடற்கொடியோன் என்று சொன்னால் இந்த முதல் பாட்டிலை மட்டும் விளக்கம் சொல்கின்றேன். கருடற்கொடியோன் கருடனை வாகனமாக உடையவர் யாரு? திருமால். அப்பேற்பட்ட கருடனை வாகனமாக உடைய திருமால் காணாத அந்த களச்சேர்வடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட கொள்ளாமணியோ. திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமம் அறியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமும் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டாமோ. கருடற்கொடியோன் காண மாட்டான் களச்சேர்வடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேயோ. என்று அங்கே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. மொய்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் புக்கு இருக்க இல்லேன் கூவி கொள்ளாய் கோவேயோ. எப்பாலவக்கும் அப்பாலம் என்னாரமுதேவோ. அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. சீவாண்டி மொய்த்து அழுக்கோடு திரியும் சிறு குடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே. அறியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கி ஆஹா என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. மிடைந்து எலும்பு பூத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரிலி நடை கூடம் தொடர்ந்தேனை நலிய துயருகின்றேன் சோத்தம் பெருமானே. உருகி உள்ளொளி நோக்கி உன் திருமலர் பாதம் நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் அலி புன்னகத்து புறந்தோல் மூடி அடியேனுடையாக்கை புளியம் பழம் ஒத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொழியாடி ஆண்டு கொண்ட என்னாரமுதேவோ. அரிய
அறியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எய்த்தேனாயேன் இனி இங்கு இருக்ககில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலச்சேர்வடியானே. முத்தா உந்தன் முக ஒளி நோக்கி ஒருவர் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. ஆரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்தாட்கொள்வானே. பேராயிரமும் பரவி திருந்தே எம்பெருமான் எனவே ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. கையால் தொழுது உன் கடல் சேர்வடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகோப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. செடியாராக்கை திறம்பர வீசி சிவபுர நகர் பூக்கு கடியார் ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை களி கூற அடிதானில்லா பரம்பரனே உன் பழடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. வெஞ்சேலனைய கண்ணாட்டம் வெகுளி வலையில் அகப்பட்டு நைஞ்சே ஞாயே ஞான சுடரே நானோர் துணை காணே. பாகத்து ஒருவா பவல திருவாயார் ஆசைப்பட்டேன் அம்மானே. அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. நமக்கெல்லாம் அந்த ஆசை அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள். 4வது பாடலிலே மிடைந்த எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரி நடைகூடம். அதுதான் முந்தைய பாடலில் சொல்லியிருப்பார். சீவார்ந்து அழுக்கோடு தெரியும் சிறு குடில் இது சிதைய. சீவார்ந்துன்னா இந்த உடம்பு பாருங்க சீழையே கொண்டு வாழ்ந்து ரொம்ப சொல்கிறது. அப்பேற்பட்ட இந்த உடலை நாம் பெற்ற நாம் எதை அப்பேற்பட்ட இந்த உடம்பை நாம் பெற்றதற்கான பயன் என்ன? அவனுடைய திருவடியை தொழுதல். அப்பேற்பட்ட அற்புதமான பிறவி மனித பிறவி. மனித பிறவி சுவாமியை நம்ம நல்கியிருக்கிறான். நம்மளுக்கு இறைவனை நாம் செய்த கர்மாக்களிலே இருந்து சஞ்சிதமாகிய இருப்பு வினை, பிராரத்தமாகிய அனுபவ வினை, ஆகாமையாகிய ஈட்டும் வினை என்ற வினைகளெல்லாம் நமக்கு வைத்து சுவாமி அப்பேற்பட்ட சஞ்சிதத்திலே இருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த கொஞ்ச சிறு வினையை எடுத்து பிராரத்தம் என்கின்ற இந்த பிறப்பிற்கு உட்படுத்துகிறான் இறைவன். அப்படி நம்ம இந்த பிராரத்த வினையை நாம் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வரோம். என்ன சொல்கிறோம்? ஐயா கல்யாணம் எனக்கு பிரார்த்தம் இல்லை, குழந்தை பிரார்த்தம் இல்லை. பிராப்தம் பிராரத்துவம் என்கின்ற அந்த மொழியிலிருந்து பிராப்தம்னு வந்துடுச்சு. அப்பேற்பட்ட பிராப்தம் இல்லை என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட வினை நம்ம எதற்கு வரோம்? வினையை கழிப்பதற்காக. நம்ம பல பிறவிகளிலே செய்து நல்வினை தீவினை ஆகிய வினைகள் எல்லாம் சேர்ந்தது தான் எது? சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய சஞ்சிதம். இது இருப்பு வினை. இன்னும் பல வினை இருக்குதுமா, ஃபிக்ஸட் அப்போ இன்னும் பல வினை. சுவாமி அதில் எந்த கொஞ்சோண்டு அள்ளி கொடுத்து நம்மளை பிறவி உள்ள செய்கின்றான். எதுக்கு? ஆஹா, இந்த உயிரும் நற்கதி அடைய வேண்டாம். சுவாமிக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக சொல்கிறார். எது? அப்புறமா அந்த
அப்படிப்பட்ட அந்த பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலால் எத்னால் மறவை நிற்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை திருவெண்ணை நல்லூர். அந்த அதுதான் திருவெண்ணை நல்ல பதிகத்தில் தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உனது தொழிலே. அப்படிப்பட்ட சுவாமி எந்த தொழிலை மேற்கொண்டான்னு பாருங்க. அவன் யாரெல்லாம் வழிபாடு செய்தார்களோ அவனுடைய வினையை அது அவங்க துயர்னா துன்பம். அப்படி துன்பம் எது? பிறவி துன்பத்தை சொல்கின்ற. நம்ம ஏன்னா உயர்ந்தவர்கள் எப்பவுமே உயர்ந்த பொருளை தான் சொல்வார்கள். இந்த இன்பம்லாம் அவங்க பெருசாக நினைக்கல. அதே மாதிரி இந்த துன்பத்தையும் அவங்க பெருசாக நினைக்கலாமா? இந்த துன்பத்தை அவங்க பெருசாக சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ இது பெரிய துன்பம் அவங்க தெரிஞ்சிருக்கோம்ல. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு துன்பமே கிடையாது. நாவுக்கரச பெருமான் ஏதோ துன்பத்திற்கு பயந்தார். ஒரு சுண்ணாம்பு காலவாயிலே போட்டார்கள், பயப்படவில்லை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போனதை ஈசன் எந்த நினையடி நேரடி. சரி, இவர் இப்படியும் போய் சேரலை அப்படின்னு என்ன பண்ணாங்க? அப்புறம் போயிட்டு ஒரு யானையை மிதிக்க விட்டார்கள். கழுத்து வரைக்கும் நான் தலையை போச்சு யானையை ஓட்டி. அஞ்சுவது யாதோ சுண்ணவின் சந்தன சான்றும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவிடியும் வளரும் பவள நிறமும் அகலம் வளாய அறவும் தின்னங்கிடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னா. அப்பேற்பட்ட அவரோட இதெல்லாம் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட உறவினர்னா. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நான் அஞ்சும்படியான பொருள் இங்கு ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு பொருள் வரப்போவதும் இல்லை என்று துணிந்து சொன்னார். அது 80 ஒரு 75-80 வயது முதியம். அப்படி என்ன அஞ்சும்படியான ஒரு பொருள் இல்லை. ஏன் அந்த துன்பம்லாம் அவங்களுக்கு பெரிய துன்பம் இல்லை. அப்பேற்பட்டவங்க எதை பார்த்து பயந்தாங்க? பிறவி என்ற துன்பத்தை மட்டும் பார்த்து பயந்தார்கள். ஏன் பட்டினத்து சுவாமிகள் கூட என்ன சொல்றாங்க? இந்த மனமாகிய பேயே கை ஒன்று செய்ய கால் ஒன்று நடக்க மனம் ஒன்று நினைக்க கண் ஒன்று பார்க்க நான் எப்படி உன்னை வழிபாடு செய்வேன் கட்சி ஏகம்பனே நினைக்கிறாரா இல்லையா? அப்போ இந்த 5 குதிரையும் நம்மளை எப்படி வலிச்சுன்னு போகுது? ஒரு பூஜைக்கு போனால் கம்முன்னு இருக்குதா? இது பண்ணுற வேலையை நினச்சாலே எனக்கு என் கையில் கிடச்சா போட்டு அடித்து சாத்தணும். அது வள்ளலார் சொல்லுவார், மனமே மற்றவரை போல் என்னை நினைத்து விடாதே, யான் சொல்லும்படி கேள், அறிவு என்னும் ஜாட்டியை வைத்து உன்னை பின்னிவிடுவேன் என்று சொல்கிறார் நம் அருள்குருநாதர்கள். ஏன் அந்த மனமாகிய அதை அறிவாகிய அந்த ஜாட்டியை வைத்து நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம அடக்கி வைக்கிறது. அப்போ மனம் அடக்க திரியும், அதை உணர அடங்கும். மனதை அடக்க நினைக்கக்கூடாது. இவங்களை பற்றி நினைக்காத அப்போ தான் நினச்சிக்கினே இருக்கும். மற அப்போ தான் மறக்காது. அப்போ என்ன செய்யணும்? அடக்கக்கூடாது. சிந்திச்சு அதை போக்கில் விட்டு போயிட்டே இருக்கும். ஏன் மனம் என்பது பல விமர்சனங்களை தந்துக்கின்னு தான். ரோட்டில் போகிறோம் கம்முன்னு போதா இல்லையாம்மா? கம்முனா போகுது இந்த மனசு. எதையோ நினச்சின்னு போகுது. ரோட்டில் இப்போ போகிறோம், இது பாட்டுன்னு கம்முன்னு போக வேண்டியது தானே. எதிர்க்க ஒரு அம்மா வரும், இந்த அம்மா இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுன்னு எப்படி தான் இருக்குதோ மனசுக்குள்ள தோணுதா இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே கம்முன்னு போயினே வெளியே சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளேயே ஓடினே இருக்கோம். நம்மளே மூச்சு வாங்கி நடப்போம். அப்போ ஜூஸு கல்ல பார்ப்போம், இந்த வெயிலே எங்கே தான் காசு வச்சுக்கிறானுங்கன்னு தெரியலப்பா. மனசு வழியில் 10 பேர் குடிக்கணும். அந்த மனசு பாருங்க, திடீர்னு போவோம், ஒரு அசைவ கடையை தாண்டி போவோம், எவ்வளோ உயிரை கொள்றான் இப்போ இவனுங்களாம் குடலுக்கு துணியேங்கிறாங்களே வேணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ணுறாங்க? நல்லா வாங்கி சாப்பிடுவானுங்க. எங்கே தான் இவனுக்கு பணம் இருக்குதோ. மனசு பாருங்க சும்மாவே விமர்சனங்களை தந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது பதியாது. அப்படியே வரும், அப்படியே போயிடும். எந்த விஷயம் பதியும்? அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு அங்கேருந்து வந்து அப்படின்னு கையை காட்டான்னு வச்சுக்கோ, நம்மளை பார்த்து ஒரு முறைச்சிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ தான் மனசுக்குள்ளே ஓட்டும், இந்த ஆளுக்கிட்ட நம்ம கடனை வாங்கிட்டோம், கடன் எதனா வாங்கிட்டோமா, இல்லை அவன் நம்மளுக்கு கடன் கொடுமா, நம்ம அவனுக்கு கடன் கொடுத்துருமா, இது என்னடா இது திடீர்னு நம்மளை பார்த்து முறைச்சிட்டு போகிறோன்னு அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக. சரி விட அவன் எதுவும் முறைச்சுவான், இது அப்படியே மறந்துடும்க்கா. ஒரு வாரம் இருக்கும் மறந்துடும். திடீர்னு அந்த ஆள் வந்து நம்மளை பலார்னு அடிச்சிட்டாலும் நம்ம திட்டாலும் வச்சுங்க, அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அந்த நினைப்பு வருதா இல்லையா? அப்போ ஆழ் மனசப்பே அது பதிவாயிடுதா இல்லையா? அப்போது மனங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த விஷயங்கள்லாம் சிந்திச்சு பாருங்கள். அப்பொழுது
அந்த எதிர் மீது நம்ம ஆசைப்படணும்னு மாணிக்கொண்டவர் சொல்லுகிறார் சொன்னால், இறைவனாகிய அந்த திருவடியின் மீதே நிலையான்ற ஒன்றின் மீது ஆசைப்பட்டால் நமக்கு என்றும் என்னது இன்பம் மட்டுமே. இந்த உலகியல் இன்பங்களின் மீது நம்ம ஆசைப்படுமாயின் அந்த இன்பம் நம்மளுக்கு நிலைத்த இன்பம் அல்ல, நிலைத்த இன்பம் அல்ல, மாறி மாறி வரும், மாறி மாறி வரும். அப்போ இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் வரும். இப்போ இந்த மின்சார இன்பம், விசிறி காற்று நல்லா ஃபேன் காற்று வாங்குற வரைக்கும் வெளிச்சம் பார்க்குற வரைக்கும் என்னது இன்பம். அதே இப்போ இந்த கை அதுக்குள்ளே விட்டோன்னா அது துன்பம். அப்போ இன்பம் துன்பம் அதுக்குள்ளே இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனால் கருணைய வடிவாகி இறைவன் ஒருபோதும் நம்மளுக்கு கைமாறு ஒன்றும் காண மாட்டான். ஐயோ மங்கையர்கரசி அம்மா வந்து இன்னைக்கு படிக்குமே பாடல, அதனால் அவங்கள மறுவில் ஒரு 50% கம்மி பண்ண மாட்டான். பிழையே செய்யினும் பொறுக்கும் பெருமான், வெறுப்பெனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. இறைவா, அதாவது வல்லால் ஒருவன் எரிகின்ற கல்லும் அதற்கு மாற்றான் ஒருவன் எரிகின்ற கல்லும் நிலத்தில் வந்து வழாக்கல்லே போல எப்படி வழிபாடு செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ளும். இப்போ தெய்வனே செய்கிறாரு, நிறைய சமஸ்கிருத மந்திரம்லாம் பாடுறாரு. அப்போ தான் சாமி எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் கொடுப்பானா? ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன, எது முக்கியம்? எது பாடினாலும் அன்பு முக்கியம். சரி, நல்லா இப்போ தேவா தமிழ் மட்டும் பாடுறோம், அன்பு இருக்கும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அப்போ அன்பும் சிவமும் ஆவதும் அறிக, இது ரெண்டும் ஒன்று. அப்போ இது அந்த பூஜை எது இருக்கணும்? அன்பு. சாயா அன்பினில் நாள்தோறும் தழைப்பவருக்கு தாயே ஆகி அருளிய பெருமை. அப்படிப்பட்ட அற்புதமான திருப்பதிகத்தை நாம் சிந்தித்தோம். அப்போ எய்த்தேன் நாயேன், 6வது பதிகத்தில் எய்த்தேன் நாயேன் இனி இங்கு இருக்ககில்லேன் இவ்வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நான் இருக்க விரும்பலை இறைவா. வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா, தேவர்களுக்கு கூட அறியாதவனே முத்தா உந்தன் முக ஒளி நோக்கி முறுவல். எப்பா என்னை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைலு கூட சொல்றாரு பாருங்க, முத்தா உந்தன் முக ஒளி நோக்கி முறுவல் நகைக்கான. முறுவல்னா சும்மா ஸ்மைலாக சிரிப்போம். நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது பார்ப்போம், நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்மைல் ப்ளீஸ்ன்னுவாங்க. அப்போ நான் சும்மா லைட்டாக சிரிப்போம். மாலிக் வாசிக்கிறாரு, முத்தா நான் சொல்லுவேன் குழந்தைய பார்த்துனே, கண்ணா அம்மாவுக்கு ஒரு முத்தா கொடி. அது நம்ம குரு சொல்கிறார், முத்தா உந்தன் முக ஒளியை நாம் நோக்கி எது என்னோ முறுவல் நகைக்கான. கொஞ்சம் சிரிச்சா என்னைய அவன் பல்லா கொட்டிட போகுது. ஏன் கொஞ்சம் சிரிக்கூடாதா? எங்கெங்கயோ சிரிக்கிறிய, ஏன் ஒரு அடியாரை பார்த்து சிரிச்சா உனக்கு என்னையா வரப்போகுது? சும்மா தியானத்துலேயே இருந்தால் அவனுக்கு போர் அடிக்கலை, கொஞ்ச நேரமாச்சு திரும்பி எங்களை பாரு. அப்போ முத்தா உந்தன் முகவலி நோக்கி முறுவல் நகைக்கான. அவரோட முறுவல்னா கொஞ்சம் பொன் சிரிப்பு, நகைக்கான. அத்தா அத்தானா பாருங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க. அத்தா அந்த காலத்தில் லேடிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அப்போல்லாம் பாருங்க பதியே எது கணவர். அப்புறம் கொஞ்சம் காலகட்டம் போச்சு சுவாமி, சரி கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நாகரிகம் வளர்ந்துச்சு, என்ன அத்தான்னு கூப்பிட்டாங்க, அத்தான்னு ஆசையாக கூப்பிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க மாமா, கொஞ்சம் நாகரிகம் மாறிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் மச்சான் கூட கூட ஆரம்பித்தாங்க. அதனால் சில இதில் கூட என்ன பேர் கொங்கு தமிழில் மச்சான்னுவாங்க, மாமா மச்சான் மாறிச்சு. அப்புறம் பாருங்க ஏங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க, ஏங்க வாங்க போங்க, நாகரிகம் கொஞ்சம் வளருது. அப்புறம் கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வா வாப்பா, ஏன் உக்காருங்க, ஏன் அப்படின்னு, ஏன் வாப்பா போகிறேன். எங்கள் ஆயாலாம் அப்படி தான் கூடுவாங்க, எங்கள் தாத்தா ஏன் போவா. இப்போ கொஞ்ச நாள் ஏய் இப்போ எல்லாம் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டில் நவ் இந்த கருவு என்னன்னா, டேய் ஆக்கி வச்சுக்கிறேன்டா, எடுத்துக்கூடா சாப்பிட்றா அப்படின்னு. அந்த காலத்தில் பாருங்க வீட்டுக்காரர் பேரை கேட்டால் கையில் எழுதி வச்சுப்பேன், கையை பாருங்க பேச மாட்டாங்க. இப்போ ஏங்க ஏப்பா கூப்பிட்றோம் நம்ம, ஏங்க சதீஷே வந்து சாப்பிடுவோம், ஏன்னா பாரு வாடா போன என்ன அர்த்தம், அப்படி ஆகிப்போது. நம்ம மாணிக்க வாசல் அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் ஒரு கதை இருக்குது. அவள் பாருங்க அப்படி இதுதான் நாகரிகம் அற்புதமாக வளர்ந்துருக்குது பாருங்க. அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானி. அப்புறம் பாருங்க பாரோர் விண்ணோர் பறவை ஏத்தும். பாரோர்னா யாரு? பார்னா இந்த உலகம்.
இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைவரும் ஏற்றக்கூடிய ஒரு ஆளும், விண்ணோர் அப்படின்னா மேலே மேல் உலகில் இருக்கக்கூடிய ஆளும், பரவி எல்லாரும் சேர்ந்து ஏற்றக்கூடிய ஒரு ஆள் யாரு? பரனே பரஞ்சோதி. நல்லா பாருங்க, விளக்கம் புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பரன் யாரு? பரத்தையே உடைய பரம்பொருள் பரஞ்சோதி. நம்மளுடைய இறைவன் எப்படி? ஜோதி சொற்றுணை வேதியன், ஜோதி வடிவானவன். ஜோதி வடிவானவன் இறைவன். அப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதி ஆண்டவனோடைய இறைவன் ஜோதியாக இருக்கின்றான் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே கார்த்திகை தீபத்தை திருவண்ணாமலையிலே ஏற்றுகிறார். இறைவன் அருட்பிழம்பாக அந்த தோன்றிய திருநாள் அந்த திருநாள். பிரமன் திருமால் ஆகிய அவர்களுடைய செருக்காகிய ஆணவத்தினை ஒடுக்குவதற்காக இறைவன் அந்த அருட்பெரும் ஜோதியாக காட்சியளித்தான். நன்றாக ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் சிவனைய செல்வர்களே. எது? இறைவனாகிய சிவம் மட்டுமே கடவுள். நல்லா இது நீங்கள் என்றைக்குமே ஆணித்தரமாக இந்த ஒரு உண்மை புரிதல் இல்லை என்று சொன்னால் எவ்வளோ படித்தாலும் வேசுதான். ஒரு பரம் என்ன? சிவம். கடவுள் சிவம் தான். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்தும் பசுக்களாகிய உயிர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ எது? அனைத்தும் பிரமன் திருமால் அனைவரும் உயிர் ஆன்மாக்கள் தான். அந்த ஆன்மாக்கள் எழுதிய பக்குவத்திற்கேற்ப எப்படி ஒரு அரசியல்லையும் ஒரு ஆஃபீஸ்லேயும் போஸ்டிங் கொடுக்குற மாதிரி அவர்களுக்கு தரக்கூடிய போஸ்டிங் தான் தேவப்பிறப்பு. அப்படி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே, பேராயிரமும் பரவி திரிந்து எம்பெருமான் என ஏத்த ஆறா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. அப்படி ஆறார் அமுதே, ஆறாமுதே கையால் தொழுது உன் கழல் சேர் வடிகள் கழுமத் தழுவி கொண்டு எய்யாது என் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகுவோம். எப்படின்னா அந்த திருவடியை எடுத்து என் தலைமேலே சூட்டினா, இறைவா நீ அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் போலும் உன் திருவடி என் தலைமேல் பொறுத்த காரணத்தினால் தனலது கண்ட மெழுகது போட என் உடல் ஆகியது உருகி உன் திருவடியை சென்று நான் பற்றி கொண்டேன் சொன்னேன். அதான் சொல்ல பாருங்க, அழல் சேர் மெழுகு ஒப்ப. அழல்னா நெருப்பு, மெழுகா எப்படி நெருப்பு வந்தால் மெழுகு உருகுமோ, இறைவன் நம் உலகத்திலே நம் நிலை கொள்வான் என்று சொன்னால் நாம் உடல் உருகி இருதயம் மலரும். அந்த சிவனடியார்களுக்கு மட்டுமே அன்பு மீது. அதான் சிறந்து அடியா சிந்தனையுள் தேனூரி என்று. அந்த அடியாரோட சிந்தனையில் எது? தேன் ஊறி நிற்கும். வார்த்தை எப்படி இருக்கும்? தேன் போன்றது. அது குளிர்ந்த இது சுவாமி நாக்க ஈரத்திலே வைக்கிறான். குளுமையான வார்த்தைகளை பேச எந்த நேரம் எதுக்கு? இனிய சொல். நம்மளுடைய இனியவை கூறல்னு நம்மளுக்கு அற்புதமாக நம்ம திருக்குறளே சொல்லி இனிமையாக பேசணும். இனிய சொல்லை பேசணும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேற்று. அப்போ எப்பயுமே இது உயர்ந்த எண்ணங்களே சிந்திக்க வேண்டும். எப்பயுமே உயர்ந்த நூல்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நல்ல இதுக்கு என்ன ஒரே வழி? இதற்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. ஐயா இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குதா? இருக்குது. இது சிவனடியார் கூட போய் சேர்ந்து நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லாருடன் செல்வதும் நன்றே, நல்லார் சொல்வதை கேட்பதும் நன்றே. அப்படி தீயாரை காண்பதும் தீது, தீயாரோடு கூடுவதும் தீது தான், தீயார் சொல் கேட்பதும் தீது தான். அப்படிப்பட்ட நல்ல அடியாரோட கூட சேர்ந்தா நம்மளுக்கு என்ன? அடியாரோடைய அந்த செயல் நமக்கு என்னவோ வைக்கிற நம்மளை வச்சுப்போம். என்னவோ நமச்சிவாயம் பெற நானும் பாடுறேன், என்னவோ ருத்ராட்சம் போடுற நானும் போடுறேன். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் உந்தன் வீடகமாகிய வீடு பெற்றினை எய்தலாம்னு சொல்லுவேன். நம்மளே என்ன பண்ணோம்? சைவம் என்கின்ற அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்து அங்கே அடியார் என்கின்ற கூட்டம்லாம் இருக்கும். டிரைவர் யார்? சிவபெருமானே ஓட்டி நம்மளை எட்டு போயிடும். அப்போ எப்படி? அப்போ அவர் நம்மளை விட மாட்டார். அவர் நம்மளை என்ன அப்பப்பட்ட நம்ம என்ன அவனை கிட்ட வைக்கணும்னா, அவனுடைய ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம் உன் திருவடியை தான் எனக்கு வேணும். அப்போ செடியார் ஆக்கை திறமர வீசி சிவபூர நகர்ப்புக்கு
கடியார் ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை களி கூற படிதான் அப்பேற்பட்ட இறைவா செடியார் ஆக்கையாகிய திறம் வர வீசி சிவபுரமாகி அதான் சிவபுரம் என்று சொல்லக்கூடிய இறைவன் வாசம் செய்யக்கூடிய இடம். சிந்தை மயிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் அது சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரம். இங்கேயே ஒரு சிவபுரம். அப்போ சிவபெருமானுக்கு கூடியது எது? அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார், சிவபுரம். அப்பேற்பட்ட அற்புதமான சொல்கிறார் பாருங்க, சிவபுர நகரை புக்கு கடியார் ஜோதி கண்டு இறைவா அப்பேற்பட்ட அருட்பெரும் ஜோதியை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். நான் எப்பப்பா பார்க்க போகிறேன்? அப்பேற்பட்ட கடியார் ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை களி கூர்ந்து போக வேணாமா? என் கண்ணு எதையோ பார்க்குதே, அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை எப்போ பார்க்க போகிறேன்? அதை நாவுக்கரச பெருமான் சொல்கிறார், ஒன்றுலேல் ஒக்க வாசல் அடைக்கும் போது உணர மாட்டேன் இறைவா, இந்த 9 வாயிலும் என்னை அடைத்து விட்டால் எப்படி உன்னை? அப்படி ஐயாறு வடியும் முன்னே ஐயாறு அப்பனை தொழுதல் வேண்டாமா? அப்படிப்பட்ட கை இருக்கும் போதே அவன் மலரை பறித்து தூவ வேண்டாமா? கால் இருக்கும் போதே அரண் கோபுரங்களை சுற்ற வேண்டாமா? நாவு நவிழும் போதே நம் இறைவனை சங்கரா ஆர்களோ சதுரவு அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பார். சங்கரா சங்கரா சங்கரான்னு சொல்ல வேண்டாமா? நாவு எதுக்கு சுவாமி கொடுத்துறேன்? இறக்கும் தருவாயில் நம்ம நாவு பிழருமே, அந்த நேரம் வரும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? நல்ல நாவு இருக்கும் போதே அவன் புகழை பாட வேண்டும், அவனை பற்றி பேச வேண்டும் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட படிதான் அந்த அப்பேற்பட்ட இடத்திற்கு செல்வதற்கு எது இல்லை? இப்போ நான் ஐயா வீட்டு மொட்டை மாடிக்கு போனால் படிக்கிட்டு இருக்கு, ஏணி போட்டு கூட போயிரு. ஆனால் அதற்கு எது இல்லையாம்? நம்ம குருநாதர் சொல்லுகிறார், படிதான் இல்லா பரம்பரனே. அதற்கு எது இல்லை? படி இல்லை, அதற்கு படி இல்லை. அப்பேற்பட்ட படிதான் இல்லா பரம்பரனே உன் பழடியர் எது? 7 14 உலகங்களே மேலாய உலகம் எது சொன்னால் சத்தியலோகமாகிய பிரம்மன் வாசம் செய்கின்ற உலகம். கீழ் உலகம் 7, அதல விதல தலாதல ரச்சாதல பாதாள என்று சொல்லக்கூடிய. மேலே புவர்லோகம் அப்படின்னு போகும், சொர்க்கலோகம் அப்படின்னு போகும் ஒரு உலகம். அப்போ சத்தியலோகத்துலேருந்து சத்தியலோகத்தை தாண்டி வைகுண்டம், வைகுண்டத்தை எல்லாம் தாண்டி பாருங்கள், ஒரு கைலாயம்னாலும் அதையும் தாண்டி எது இருக்குது? கைலாயத்தில் யார் இருக்கிறா? உருதிரன். அதையும் தாண்டி ஒருவர் இருக்கிறான்னு சொன்னால் எது? சிவபுரத்தில் இறைவனாகிய பரசிவம் இருக்கிறது. அது எது? பேர் என்று அட்ரஸ் என்று கிடையாது, வடிவம் என்று கிடையாது, ஒரு நாமும் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாத அவனுக்கு ஏதுங்க வடிவம்? எதுவும் கிடையாது. இதை உணர்ந்துக்கணும். அவன் எப்படி கூப்பிட்டாலும் வருவான். வடிவம் ஒன்றும் இல்லாதவன் என்றபடியினால் அவன் எவ்வடிவத்தினும் உடையவன். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கண்காணி இல்லைன்னு களவு நம்ம செய்யக்கூடாது. நம்ம பாருங்கள், நம்ம நல்ல சிவபெருமானை உணர்ந்த சிவனைய செல்வர்களே, நாம் ஒவ்வொரு விஷயம் செய்கின்றோம் என்று சொன்னால் நாம் இறைவன் அங்கு எல்லா இடமும் அவன் நிறைந்து இருக்கிறான் என்று சொன்னால் நாம் தவறு செய்வோம். இப்போ ஒரு இடத்த நம்ம ஏதோ திருடுகிறோமோ இல்லை பொய் சொல்கிறோமோ, ஆகா இறைவன் இங்கே இருக்கிறானே என்று எண்ணம் வருவதில்லை. நம்ம ஆலயத்தில் தான் இருக்கிறோம் பொழுதுன்னு நினச்சிக்கிறோம். அது எப்படி? வடிவம் ஒன்றும் இல்லாதவன். அவன் படைத்த காற்றே, மாயையிலிருந்து அவன் படைத்த காற்றே அங்கும் நீக்கமர நிறைந்திருக்குது என்று சொன்னார். பஞ்சபூதங்களே நிறைந்திருக்கும் போது அவன் அருள் நிலையாமல் ஊசி நுழையாத இடத்தில் கூட அவன் கருணை நுழைந்து பார்க்கும். நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு சிந்தனைக்கு எட்டா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டல். சிந்தனைக்கு எட்டாதவன் சிவபெருமான். நாம் நோக்கி கொண்டு போனால் நோக்கி கொண்டே போனோம். அவனுடைய பெருமைக்கு அணுவும் ஒரு அண்டம், அவனுடைய சிறுமைக்கு அண்டமும் ஒரு அணு. எப்படிப்பட்ட தத்துவங்கள்லாம் வைத்திருப்பாங்க சித்தாந்தத்தில். அவனை பெருமையை சொல்லி கொண்டே போனால் அண்டமும் ஒரு அணுவாக தோன்றும். ஆனால் அவனுடைய சிறுமையை சொல்லி கொண்டே போனால் அணுவும் ஒரு அப்படிப்பட்ட அண்டமும் ஒரு அணுவாக தோன்றும்.
பட் அண்டம் கூட அணுவாக தூண்டிக்கினே போகுமா. இப்படி தான் குட்டியாக தான் சொல்லணும். ஒரு அணுவை பிளந்துப்பா நடராஜன் தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறான் என்று சொல்கிறது சித்தாந்தம். அணுவை உடைக்க முடியுமா? கண்ணை மைக்ரோஸ்கோப்பு தான் வச்சு அந்த அணுவிலும் நடராஜர் தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் உண்மையினும் உண்மையன், பேரேனும் பேரையன். அப்படிதான் சொல்றார். படிதான் இல்லை, அப்படிப்பட்ட தலைவனுங்க நம்ம தலைவன். அவனை கும்பிடுறத விட்டு நம்ம எதையோ போய் கும்பிட்றோமே. நம்மளுடைய சிறுமையை நினைத்து நம்ம எப்படி பாருங்க சிறுமை, நம்மளுடைய சிறுமையை தான் நம்ம பார்க்கணும். எதையோ நம்ம தெய்வம் சுற்றின காலம் எவ்வளோ காலம் போயிடுச்சு பாருங்க. நான் பாதி காலம் கழிச்சிட்டோம். அப்போ இனி இருக்கக்கூடிய காலங்களாவது நம்ம இறைவன் அப்பேற்பட்ட சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அத்தனை என்ன கருளியை வர 6 பேர் வரச்சுவே நம்மளுக்கு அந்த சிந்தையை நம்ம சிவமாக்கி நம்மளை ஆண்டு கொள்கின்றான். இனிமேலாவது நாம் தெளிந்து இறைவனை பற்றுதல் வேண்டும். அதான் சொல்கிறாங்க, படிதான் இல்லா பரம்பரனே உன் பல அடியாறு கூட்டம் அடியேனு காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. வெஞ்சேல் அணைய கண்ணார்த்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு, வெகுளி வலைன்னு சொல்கிறார் பாருங்க. வெகுளின்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாத நிலை. அதை சொல்லுவாங்கப்பா குழந்தை வெகுளியாகுது. வெகுளி என்கின்ற வலையில் அகப்பட்டு நைஞ்சேன் நாயேன், அதுலேயே மாட்டிக்கின்னு நைஞ்சு போகிறேன். ஏன்னா குழந்தை ரொம்ப நெஞ்சு போயிடுது, துணி நெஞ்சு போயிடுதுன்றால. அப்போ அதோட சாயல் மாறி போச்சு. அப்போ நைஞ்சேன் நாயேன் ஞான சுடரே நானோர் துணை காணேன், எனக்கு ஒரு துணை யாருப்பா இருக்கிறார். அப்பப்பட்ட அப்புறமா சொல்வார் ஒரு பதிகத்தில், சில திருவாசகத்தில் நம்ம நிறைய வரிகள்லாம் இருக்குது. அஞ்சேல் என்பார் ஆரிங்கு அப்படின்னு ஒரு வரி வரும். நீ என்னை இந்த உலகத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டா அஞ்சேல் என்பார் ஆரிங்க, என்னை இங்கே பயப்படாதுன்னு சொல்கிறவங்க எனக்கு யாருப்பா கதி, எனக்கு யார் கதி இருக்கிறா, நீ உன்னை தவிர நானோர் துணை காணேன் பஞ்சேர் அடியால் பாகத்து ஒருவா. என்ன சொல்கிறாரு? அப்பா நீ அம்மா கூட மட்டும் பஞ்சேர்னா பஞ்சு மெத்தையில் 2 பேர் அமர்ந்து பஞ்சேல் அடியால் பாகத்து ஒருவா 2 பேரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களே, அப்போ அவளை திருவாயார் ஏன் அம்மா வண்டியே பார்த்துனுக்கிறிய, கொஞ்ச நேரம் திரும்பி என்ன பாரு. அப்பப்பட்ட பஞ்சேர் அடியால் பாகத்து ஒருவா அம்மா வேண்டதான் 24 மணி நேரம் பேசினுக்கிறியே, உன் பவள திருவாயால் கொஞ்சம் என் பக்கம் திரும்பி டே பயப்படாதடா ஒரு வார்த்தை, அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயா, என்னை பார்த்து பயப்படாதன்னு சொன்னோம் வாய்